நம்ம அடுத்ததா வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. என்னையா பேசிட்டு இருந்த டக்குன்னு பாடுற? அபி, நம்ம மனுஷங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிமை, சந்தேகம், அவமானம், நிந்தை, அழுகை, ஏமாற்றம் எல்லாமே நிறைந்திருக்கு. ஆமாயா, வாழ்க்கையில என்னதான் நிறைஞ்சு இருந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது தானே முக்கியம். நம்ம மரியாள் யோசிப்பு தம்பதியை பாரு. அவங்க வாழ்க்கையிலயும் குழப்பம், பாடு, அவமானம், சந்தேகம் வந்த பொழுது அவங்க அதை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? ஓ, தெரியுமே. கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்து இந்த சிச்சுவேஷனை ஈஸியா ஹேண்டில் பண்ணாங்களே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குழப்பமும் சந்தேகமும் நிறைந்த வாழ்க்கையில எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்றது, எப்படி அந்த சிச்சுவேஷனை மேற்கொள்றது அப்படின்றத நமக்கு அழகா தெளிவா அந்த சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு செய்தியா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம நம்ம யூத் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. பொறுமையா இருந்து பார்த்து நீங்க அதை கேட்டு நீங்க மகிழும்படியா தாழ்மையா கேட்டுக்கிறோம். மனுஷங்க இருக்க இந்த பூமியில நம்மளை புரிஞ்சுக்க யாரும் இல்லைன்னா, நம்ம கூட நிக்க யாரும் இல்லைன்னா, நம்மளை நேசிக்க யாரும் இல்லைன்னா, அப்புறம் எதுக்கு இங்க வாழணும்னு தோணும்ல? நம்ம மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு தெரியாம, நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளவு அழுறோன்னு புரியாம நம்மளை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல இந்த மனுஷங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷமோ தெரியல. இங்க ஆறுதல் தேடுறதும் வனாந்திரத்துல நிழலை தேடி அலைறதும் ஒண்ணுதான், கிடைக்காது. மனித அன்பை தேடியே அலைந்து திரிந்த நாட்கள், உலக அன்பை தேடியே அலைந்து திரிந்த நாட்கள், மனிதர் நின்று கீறுகைய இதுதான் அன்போ என்று கதறினே. உள்ள முழுவதும் காயங்கள், கண்ணீர் அனைத்திலும் ஏக்கங்கள். உன்னை காதலன் இயேசு எனக்குள் வந்தார், உடைந்த உள்ளத்தை மீண்டும் உருவாக்கினார். உன்னை காதலன் நிழலாய் அருகில் வந்தார், இதுதான் உண்மை அன்பு என்று நிஜமாக்கினார்.
அருகில் வந்தார். இதுதான் உண்மை அன்பு என்று நிஜமாக்கினார். உண்மை காதலன் இயேசு அருகில் வந்தார். உடைந்த உள்ளத்தை மீண்டும் உருவாக்கினார். சூழ்நிலை மாறும்போது, அன்பு கரையும் போது, பாரம் கூடும் போது, கண்ணீர் நிறையும் போது, பாதை மறையும் போது, நீ உன் வாழ்வை வெறுக்கும் போது, உன் நேசர் மார்பில் சாய்ந்து கொள்.